अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. இப்ப விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இவா ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற சண்டைகள், அவ ரெண்டு பேரும் எப்படி அகங்காரத்தினால ஒருத்தர் கஷ்டப்பட்டுண்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கோம். இது வேதத்துல வர கதைன்னு சொன்னேன். ஐத்திரேய பிராமணத்துல 3வது 4வது கண்டங்கள் 2, 3, 4 அந்த கண்டங்கள்ல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. விசேஷமா சுனசேப உபாக்கியானம் அப்படின்னே பேரு. நிறைய மந்திரங்களுக்கு சுனசேபன் ரிஷி. ஹெச்சிதிவேன்னு இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் சுனசேபர் தான் ரிஷி. அதுல என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க, அந்த இது இருக்கு பாருங்க, வேதத்துல வர கதை எப்படி இருக்கும்னா சுருக்கமா அப்படியே இஸ்வாக்கு அந்த இவன் ஹரிச்சந்திரன் அவன் கஷ்டப்படுறாங்கிறது ஒரு 4 வழியில சொல்லிட்டு, அதாவது அவனுக்கு புள்ள பிறக்கல, புள்ள அந்த பருணனுடைய அனுகிரகத்தினால புள்ள பிறக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய அவன் இந்த மாதிரி இங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமா ரொம்ப டீட்டெயிலா எல்லாமே சொல்லிட்டு அந்த புள்ள ஓடி போயிடுறது. அப்ப கிராமத்துல அந்த பிள்ளைய அப்பாவோ கஷ்டப்படுறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு அவன் ஊருக்குள்ள வரான். 1 வருஷம் முழுக்க காட்டுல சுத்துறான். சுத்திட்டு ஊருக்குள்ள வரான். ஊருக்குள்ள வரும்போது இந்திரன் ஒரு பிராமண வேஷத்துல என்ன பண்றான்னா அவனுக்கு ஒரு உபதேசம் பண்றான். நீ இந்த மாதிரி பழசெல்லாம் நினைச்சு கண்டதை நினைச்சு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தேனாக்க என்ன ஆகும்? சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்தரா மூவ் பண்ண வேண்டாமா, லைஃப்ல சூரியன் பாரு சுத்தின்டே இருக்கான், நம்மளும் சுத்தின்டே இருக்க வேண்டாமான்னு சரைவேதி அப்படின்னு அந்த சரைவேதிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம் அங்க. அதை வச்சு நிறைய பேர் கதையெல்லாம் கூட எழுதியிருக்கா. சரைவேதிங்கிற விஷயத்த வச்சிருந்து, சரைவேதினா மூவ் ஆன் அப்படின்னு அர்த்தம். சோ அவன் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு உபதேசம் பண்றான். அந்த உபதேசம் பண்ணும்போது அந்த 5 வருஷ உபதேசத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சரைவேதின்ற வார்த்தை வரும். அந்த சரைவேதிங்கிறத வச்சுட்டு அதுதான் அதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்தனுடைய உபதேசங்கள்ல. அந்த சரைவேதிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எப்படி மூவ் ஆன், இந்த மேல எதையும் அதாவது எதுக்காகவும் கவலைப்பட்டு எதுக்காகவும் கவனிக்காம இருந்துட்டோம்னா எல்லாமே ஒரு ஸ்டாக்னேஷன்ல வந்துடும். அதனால அந்த ஸ்டாக்னேஷனுக்கு இடம் கொடுக்காம should be not proceed further அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லி என்ன பண்றான், நீ போய் உன் வேலையை பாருன்னு அவனை திருப்பி அனுப்பிச்சுடுறான். அந்த பையன் திருப்பியும் காட்டுக்கு போயிடுறான். காட்டுக்கு போயிட்டு காட்டுல ஒரு வாட்டி சுத்திட்டு வரான். கிட்டத்தட்ட இந்த மாதிரி 6 வருஷம் ஆகுது. 6வது வருஷம் வரும்போதுதான் அவன் கேள்விப்படுறான், இந்த 6 வருஷத்துல அவன் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறான், தாங்க முடியாம. ஏன்னா 6 வருஷ காலம் துக்கம்னா அது ஒரு ராஜாவா இருக்கிறவனுக்கு. அப்பதான் அந்த அஜீகர்த்தன் சௌவியவசின்னு பேரு, அந்த அஜீகர்த்தன் வரான். அந்த அஜீகர்த்தனுடைய விற்த்தாந்தம் சுனசேப விற்த்தாந்தம் ஆரம்பிக்கிறது. அந்த சுனசேப விற்த்தாந்தம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த சுனசேப ராஜா யாகம் பண்ணி யாகத்துல அந்த சுனசேபனை பசுவா கட்டுறாங்க. அந்த யாகத்துல வசிஷ்டர் தான் பிரம்மாவா இருக்கார், விஸ்வாமித்திரர் இவரா இருக்கார், அயாசிய உத்காத்தாவா இருக்கார், விஸ்வாமித்திரர் ஹோதாவா இருக்கார். இந்த மாதிரி 4 பிரதான திட்டிகளை வச்சுட்டு அது என்ன பண்றாங்கன்னாக்க, ஆனா யாருமே அந்த பையனை கிட்ட யாருமே பையனை தொடர்றதுக்கு யாருமே அதாவது ஒரு பசுவை எப்படி தயார் பண்ணணுமோ அந்த தயார் பண்றதுக்கு யாருமே தயாரா இல்லை. ஒரு பசுவை ஆஃபர் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ, அதாவது யாகம் நடக்குமான்னு தெரியாது, யாகம் நடத்த முடியுமான்னு தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நோபடி இஸ் ப்ரிப்பேர்ட். இது நாங்க எப்படி ஒரு மனுஷ பசு எடுத்து எப்படி நம்ம ஆஃபர் பண்றது அப்படின்னு யாரும் வரல. அந்த பையனோட அப்பாவே எல்லாத்துக்கும் வரான்னு சொல்லியிருக்கு. வரும்பொழுது அந்த பையனை என்ன பண்றான்னாக்க, நீ தேவதைகளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுன்னு விஸ்வாமித்திரர், குறிப்பா விஸ்வாமித்திரர் சொல்றார், ரிஷிகள்லாம் சொல்றார். அவன் ஒவ்வொரு தேவதையா பிரார்த்தனை பண்றான். அவனே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் நிறைய பெரிய ரிஷியா இருக்கான் அந்த இடத்துல. அவன் ரிஷியா மந்திரங்களை கண்டுபிடிச்சு நிறைய மந்திரங்களை அவன் சொல்றான். ஒவ்வொரு தேவதைகளை குறிச்சு நிறைய மந்திரங்கள் சொல்லிட்டே வரான். சோ அந்த மந்திரங்கள், அதாவது யாகத்துல உபயோகப்படுற மந்திரங்கள் எந்த கான்டெக்ட்ல எப்படி சொல்லப்படுறதுன்னு முதல்ல என்ன பண்றான்னாக்க, அவன் பிரம்மா பிரஜாபதியை நோக்கி, பிரஜாபதி நீ அக்னி தான் பக்கத்துல இருக்கிறான், அக்னி சவிதா தான், சவிதா நீ வருணன் நோக்கி, வருணனுக்காக தான் இந்த யாகம் நடக்குது, வருணன் ஸ்தவனம் பண்ணு அப்படின்னு சொல்லி வருணன் மேல இந்திரன் ஸ்தவனம், அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையா பண்ண
கடைசியில எச்சித்திதே சத்திய சோமபான்னு ஒரு மந்திரம், இந்த எச்சித்திதே விஸ்வவிதான்னு சொல்றோம், அது கொஞ்சம் மாறும். அந்த மந்திரத்தை சொல்லி இந்திரன் இது பண்ணும்போது, இந்திரன் நான் உனக்கு வந்து விடுதலை கொடுக்குறேன், நீ அஸ்வினி தேவதைகளை பிரார்த்தனை பண்ற அப்படின்னா, அஸ்வினி தேவதைகள் நீ உஷச பிரார்த்தனை பண்ணுன்றார். உஷச பிரார்த்தனை பண்றதுக்கான மந்திரத்தை ஆரம்பிக்கும் போதே அவனை கட்டி இருக்கிற கட்டுகள்லாம் தானா வந்து விழுந்துடுறது. அவன் ஃப்ரீ ஆயிடுறான். வருணனும் யாகம் நடந்துதான் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரனை குணப்படுத்திடுறான். அதுல ஒன்னும் ஆகல அவனுக்கு. இந்த மாதிரி போறது. இதுல வந்து இங்க எப்படி இருக்குன்னாக்க, நான் என்ன பண்றது, இவ பையன் வரலையே, அந்த பையன் ஓடி போயிட்டாரன், அவன் கிடைக்கலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு ஆல்டர்னேட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்கிற கேள்வி இருக்கு பாருங்க. இந்த கேள்வி வசிஷ்டரை கேட்கிற மாதிரியும், வசிஷ்டர் இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் யாராவது வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த டிஸ்கஷன் அந்த மாதிரி விஷயங்கள் அங்க இல்ல. சில மைன்யூட் டீடைல்ஸ், ஒரு கதைன்னு எடுத்துட்டா அந்த கதை எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி போகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்க வருது. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துக்காம அங்க வந்து என்ன ஆகும்னா, முக்கியமான இன்சிடென்ட் என்ன, அந்த இன்சிடென்ட் என்ன விஷயத்த அங்க சொல்ல வர விஷயம் எதுவோ அது முக்கியம். அங்க வேதத்துல சொல்ல வர விஷயத்த என்ன பிரார்த்தனை, என்ன மந்திரம், அந்த மந்திரத்தை எந்த கான்டெக்ட்ல யார் சொல்லியிருக்கா அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் அங்க சொல்லும். அதுக்கான விஷயத்த கான்டெக்ட் மட்டும் சொல்லிட்டு அது விட்டுடும் வேதம். அது உள்ளுக்குள்ள வந்து யார் யார் என்ன நினைச்சா, எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எந்தெந்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கா, எப்படி மாறிட்டு இருக்காங்கிறதுலாம் அந்த மைன்யூட் டீடைல்ஸோட வேதம் அந்த இடத்துல போகாது. அந்த கதைகள்லாம் சொல்றது இங்க. இது இல்லாம என்ன ஆகுது, ஒவ்வொரு புராணங்கள் ஒரு ஒரு விஷயத்துல சொல்லும். மார்க்கண்டேய புராணத்தினுடைய ஆங்கிள் ஒண்ணு. தேவி பாகவதத்துல எப்படி இருக்குன்னா, இந்த மாய அப்படிங்கிறது ஆனானப்பட்ட ரிஷிகள் இல்லாம விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மாதிரி இருக்கிற ரிஷிகளுடைய மனசை கூட அது எப்படி மோகிக்கும்படி பண்றது, அவளை கூட எப்படி கஷ்டப்படுத்தும்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள், அந்த மாயையினுடைய பிரபாவத்தை காட்டுறதுக்காகவும், இந்த அகங்காரங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குங்கிற விஷயத்தை காட்டுறதுக்காகவும், இந்த அகங்காரத்தையும் மாயையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னாக்க அம்பாளை நமஸ்காரம் பண்ணினாதான், தெய்வானுகிரகம் இல்லாம நம்ம நம்மளே எவால்வ் ஆயிக்கலாம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காரியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுங்கிறது இந்த இடத்துல முக்கியமா இருக்கு. சோ இதுல வந்து என்ன ஆகும்னு சொன்னோம்னா, அகங்காரத்தை எப்பேற்பட்டவாளா இருந்தா, ஆனா எப்படி இருந்தாலும் அங்க வந்து அந்த மந்திரங்கள் எங்க இருந்து வந்தது, அந்த மந்திரங்களுக்கு ரிஷி யாரு, மந்திரங்கள் எந்த கான்டெக்ட்ல வந்தது அப்படிங்கிறது. ஆனா அந்த மந்திரங்கள் வரத்துக்கு அடிப்படை காரணமா இருந்தது எது, என்ன எது, அதான் வசிஷ்டர் விஸ்வாமித்திர தகராறு இல்லையா, அது எந்த அகங்காரத்தால வந்ததுங்கிறது இந்த புராணம் எடுத்து சொல்றது. அது அந்த இடத்துல இல்ல. அந்த இடத்துல அதனுடைய நோக்கம் அது இல்ல. மந்திரத்தினுடைய விநியோகம் தான் அந்த இடத்துல நோக்கம். சோ அதனால வந்து என்ன எடுத்துன்னா, அந்த விஷயத்த இந்த புராணம் பிரதானமா எடுத்து சொல்றதுனால நம்ம இந்த கதையில நம்ம பாக்குறோம். பாக்கி புராணங்கள்ல வெவ்வேறு அம்சங்கள் அது என்ன ஏதுங்கிறது இன்னொரு கான்டெக்ட்ல பார்க்கலாம். சோ இப்ப இந்த இடத்துல மேல எடுத்துன்னு போறேன். வசிஷ்ட உவாச்ச, வசிஷ்டர் மேல என்ன சொல்றாரு, அதாவது என்ன பண்றது அப்படின்னு ராஜா கேட்டான் இல்லையா. பகவான், அதாவது தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம், அதுல 13வது அத்தியாயம், திரையோதசோத்தியாய, அதுல 6வது ஸ்லோகம். பகவன் கிம் கரோம் யத்ய காதரோஸ்மி யதா குலஹா, நான் இப்ப என்ன பண்ணுவேன், காதரோஸ்மி ரொம்ப பயந்து போயிருக்கேன், இப்ப எனக்கு இந்த கஷ்டத்தை தாங்க முடியல, யதா குலஹா திராகிமாம் துக்க மனசம் மகாவியாதி பயாத்துரம், மகாவியாதியினால கஷ்டப்பட்டு அந்த மகாவியாதியினுடைய பயத்தினால ஆத்திரம் ரொம்பவும் அப்ளிக்டடா இருக்கக்கூடிய என்னை நீங்க காப்பாத்துங்கோ. அப்ப வசிஷ்டர் சொல்ற, சுருளுராஜன் உபாயோஸ்தி, ராஜாக்கள் இந்த இடத்துல ஒரு உபாயம் இருக்கு, அதாவது எதுக்குமே வழி இல்லாம இல்லை, எல்லா இடத்துலயும் என்ன ஆகும், எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் ஏ சொல்யூஷன். என்ன ரோகநாசம் பிரதிஷ்டுதா, நீ இந்த ரோகநாசத்தை நோக்கி கேட்கிற, நான் சொல்றேன். திரையோதச விதா புத்திராக கதிதா தர்ம சங்கிரகே, தர்மசாஸ்திரங்கள்ல 13 விதமான குழந்தைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உன்னுடைய பிள்ளைய நீ வந்து என்ன பண்ற, பசுவா கொடுத்து நீ பண்றேன்னு வருணனுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிருக்க. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். உன்னுடைய பிள்ளைய இதுல அங்க வந்து என்ன எடுத்துன்னா, யாரோ ஒருத்தன் தன்னுடைய பிள்ளைய கொடுக்குறான்னு அதுல முடிஞ்சு போயிடுது வேதத்துல. இந்த இடத்துல என்ன சொல்லிருக்க, நீ பண்ணின பிரார்த்தனை அதெல்லாம் தான் ரொம்ப மைன்யூட். சில சமயங்கள்ல நம்ம பண்ற பரிகாரங்கள் பலன் கொடுக்காம போறதுக்கு காரணம் என்ன, நம்ம மைன்யூட்டா சில விஷயங்களை பார்க்க தவறிடுறோம். சோ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்க, உன் பிள்ளைய கொடுத்து நான் வந்து எனக்கு ஒரு புள்ள பிறந்ததுன்னா அந்த பிள்ளைய நான் உனக்கு வந்து என்ன பண்றேன், பசுவா கொடுத்து அந்த பிள்ளைய நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு நீ வருணன்ட்டு சொல்லியிருக்க. சோ நீ வந்து உன் பிள்ளைக்கு பதிலா ஒரு சப்ஸ்டியூட்டை கொடுக்க கூடாது, உன் பிள்ளைய தான் கொடுக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும், உன் பிள்ளை ஓடி போயிட்டான், இப்ப என்ன பண்ணிருக்க, அப்ப 13 இப்ப ஸ்வீகாரம் எடுத்துக்கிறோம் இல்லையா, குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னா ஸ்வீகாரம் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸ்வீகாரம் எடுத்துக்கிற குழந்தை நம்மளுக்கு குழந்தைதான். அதே மாதிரி புத்திரிகா புத்திரன் அப்படின்பா, பொண்ணு பிறந்ததுன்னு வச்சுக்கோ, பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைய நான் என்னுடைய குழந்தையா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சோ
சோ இந்த மாதிரி அபிமான புத்திரன், அதான் நான் என் குழந்தையா நினைச்சுன்னு வளர்க்குறேன் அப்படின்பா. இந்த மாதிரி குழந்தைகள்ல வந்து பலவிதமான குழந்தைகள் இருக்கு, எல்லாருக்குமே சொத்துல பங்கும் உண்டு. சோ அப்ப அதுல என்ன இருக்குன்னு சொன்னா 13 விதமான குழந்தைகள், சாஸ்திரத்துல 13 விதமான குழந்தைகளை பத்தி சொல்லியிருக்கு அப்படிங்கிற. திரையோதச விதா புத்திராகா. சோ வசிஷ்டர் வந்து அந்த புராணம் வந்து வெரி பர்டிகுலர். நீ உனக்கு பதிலா ஒரு சப்ஸ்டியூட்டை வச்சு நீ பண்ணு அப்படின்னு, ஜஸ்ட் லைக் தட் ஒரு சப்ஸ்டியூட் எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட் எடுத்துக்கோ, என்னமாவது ஒரு இது பண்ணிக்கோ அப்படிங்கிறது இல்ல. he has to be adopted like your son, he has to be made your son. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏத்த மாதிரி நீ என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றோம். அதான் சொல்றார், திரையோதச விதா புத்திராக கச்சிதா தர்ம சங்கிரக. தர்மசாஸ்திரங்கள 13 விதமான குழந்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மாத் கிரீதம் சுதம் கிருத்வா. தஸ்மாத் கிரீதம், சோ ஒரு குழந்தைய பர்ச்சேஸ் பண்ணு. ஒரு குழந்தைய, அதாவது நீ என்ன பண்ணு, யூ ட்ரை டு கெட் எ சன். அதாவது ஸ்வீகாரம் மாதிரி தான், யார்கிட்ட இருந்தாவது ஒரு குழந்தைய வந்து நீ என்ன பண்ணிக்கோ, அடாப்ட் பண்ணிக்கோ. அடாப்ட் பண்ணிக்கோ, அவளுக்கு சஃபிஷியன்டா காம்பன்சேட் பண்ணி. ஸோ அந்த காம்பன்சேட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறத ஸ்வீகிருதன் அப்படின்னு சொல்லாம கிரீதன், அவனை வாங்கறது இந்த நேரத்துல. ஏன்னா இப்ப வளர்க்கறதுக்காக, தனக்கு தன்னுடைய குலத்தை பாதுகாக்கிறதுக்காக வளர்க்கறதுக்காக வாங்கலையே. ஸோ அதனால என்ன ஆகும், நான் என்ன காரணத்துக்காக வாங்க போறேங்கிறது அந்த குழந்தை எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி ஆகணும். இல்ல ஸ்டெல்த்லி சீட்டிங்லி பண்ண முடியாது. ஸோ தஸ்மாத் கிரீதம், அதனால வாங்கப்பட்டவனை சுதம் கிருத்வா, அவனை வந்து நீ என்ன பண்ணு, உன்னுடைய பிள்ளையாக எடுத்துண்டு யசஸ்வ மகம் உத்தமம், இந்த யாகத்தை பண்ணு. ஸோ பர்ச்சேஸ் அண்ட் தென் அடாப்ட் ஹிம் அஸ் யுவர் சன், மேக் ஹிம் யுவர் சன். திரவியம் தத்வா யதோதிஷ்டம் ஆனயஸ்வ திஜோத்தமம். இதுக்கு வந்து என்ன பண்ணு, நிறைய பணத்தை கொடுத்து, யார் கிடைக்கிறாளோ, யார் வராளோ, யார் ஆஃபர் பண்ண தயாரா இருக்காளோ அவளு, யூ கேனாட் ஃபோர்ஸ் பீப்புள் இல்லையா. அதனாலதான் ஆள் கிடைக்காம சுத்தின்னு இருக்காங்க. ஏவம் கிருத்தே மகே பூப ரோகநாசோ பவிஷ்யத்தி, இந்த மாதிரி சொல்லும் பொழுது வருணனுக்கு அவன் என்ன கேட்கறானோ அது கொடுத்த மாதிரி ஆயிடும், உனக்கும் ரோகநாசம் வந்துடும். வருணோபி பிரசன்னாத்மா பவிஷ்யத்தி யதாசுகம். வருணனும் பழைய மாதிரியே பிரசன்னாத்மா, உங்ககிட்ட ஹி மே பி ப்ளீஸ் வித் யூ அப்படிங்கிற. சோ இப்ப ராஜா வந்து என்ன ஆகும், ஃபோர்சிபிளா யாரையும் ஒருத்தரை கொண்டு வரல. யார் உங்க குழந்தைய எனக்காக யாகத்துல குடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு அவன் அனௌன்ஸ் பண்ணி மந்திரிகள் அனுப்பிச்சு கேட்கறான், ஒவ்வொருத்தரா கேட்கறான். கேட்டு யார் கொடுக்க தயாரா இருக்காளோ, கடைசியில யாரோ சம்படி, அதான் அஜீகர்த்தன்னு சொன்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒருத்தன் ஹி கம்ஸ் ஃபார்வர்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான், அந்த குழந்தைய வாங்கிட்டு அதுக்கான சஃபிஷியன்ட் அப்பனுக்கு அந்த காம்பன்சேஷன், அவன் என்ன காம்பன்சேஷன் கேட்கணும்னா அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரான். இது தசிய வச்ச ஸ்ருத்வா ராஜா புரோவாச். இப்ப வியாசர் மேல கதையை ஆரம்பிக்கிறார். இது தசிய வச்ச ஸ்ருத்வா, வியாசருடைய வச்சனத்தை கேட்டு ராஜா புரோவாச்ச மந்திரிடம், மந்திரியை பார்த்து ராஜா கேட்கிறார், அன்வேஷய மகாபுத்தே விஷயேஷ்வதி எத்தனதா. விஷயேஷு, விஷயேஷுன்னா என்னுடைய ராஜ்யத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அப்படின்னு அர்த்தம், என்னுடைய ராஜ்யத்தினுடைய பகுதிகள்ல, என் ராஜ்யத்துல விஷயேஷு, என்னுடைய ராஜ்யத்தினுடைய பகுதிகள்ல, அதாவது ஜனபதங்கள்ல, ஜனங்கள் இருக்கிற இடத்துல, அன்வேஷய அதி எத்தனதா, ரொம்ப எஃபர்ட்டா, கொஞ்சம் ஏனோ தானோன்னு இருக்காது, ரொம்ப எஃபர்ட் எடுத்துட்டு கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணு. கதாச்சித் கோபி லோபார்த்தி, கதாச்சித் ஒருவேளை, கோபி சம்ஒன், லோபார்த்தி கிரீடி, யாராவது ஒருத்தர் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணலாம், ததாதி ஸ்வசுதம் பிதா, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைய தரத்துக்கு தயாரா இருக்கலாம். எங்கேயாவது ஒரு அப்பா இருப்பான், கொஞ்சம் ஒரு பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பான், யாராவது இருப்பான் அப்படின்னு. சமானய தனம் தத்வா யாவத் பிரார்த்தையத்தே பியசோ. சமானய, அவனை ஐஷன்வா, யாவத் பிரார்த்தியத்தை, அவன் எவ்வளவு கேட்கிறானோ, யாவத் பிரார்த்தியத்தே தாவத் தனம் தத்துவம், அவ்வளவு கொடுத்துரு, அவன் கேட்கறத கொடுத்துட்டு ஐஷன்வான். சர்வதைவ சமானேயோ யஜ்ஞார்த்தே திஜபாலகா. சர்வதைவ சமானேயா, பை ஆல் மீன்ஸ், சர்வதைவ பை ஆல் மீன்ஸ், எந்த விதத்திலையும் தடுமாற்றம் இல்லாம, திஜபாலகா யஜ்ஞார்த்தே சமானேயா, யாகத்துக்காக யஜ்ஞார்த்தே, யஜத்தின் பொருட்டு திஜபாலகா சமானேயா. நகாரியா கிருபணா புத்தி, இந்த இடத்துல அல்பத்தனத்தை காட்டாத, மைசோலி ஆட்டிடியூட் கூடாது. அவன் 100 பசுமாடு கேட்டான்னா நான் 99 தரேன்னு பேரம் பேசாத. அதுதான் கிருபணா புத்தி துவயா நகாரியா, என்னுடைய காரியம் நடக்கணும், அதனால டோன்ட் பி மைசோலி. பிரார்த்தனீய ஸ்வயா புத்திரா கசித் திஜவாதினஹா. பிரார்த்தனீய ஸ்வயா புத்திரா, அந்த பையனையும் நீ ரெக்வஸ்ட் பண்ணிக்கோ, அப்பாவை மட்டும் இல்ல, பையனையும். பிரார்த்தனீய ஸ்வயா புத்திரா கசித் திஜவாதினஹா. திரவியேன தேகி யஜ்ஞார்த்தம் கர்த்தவியோசோ பசுக்கில. ஏன்னா திரவியேன பிரார்த்தனீயா, ஐ வில் கிவ் திஸ் மச் ஆஃப் காம்பன்சேஷன். யஜ்ஞார்த்தம் கர்த்தவியோசோ பசுக்கில, ஏன்னா யஜ்ஞத்துக்கு பசுவாக அந்த பையனை வைக்க வேண்டியிருக்கிறதுனால
அவனை நீ பிரார்த்தனீயான்னு இது சஞ்சோதிதஸ்தேன சச்சிவ காரியஹேதுவே சச்சிவா மந்திரி தேன சஞ்சோதிதா ராஜாவினால இப்படி தூண்டப்பட்டவனாய் காரியஹேதுவே அன்வேஷயாமாச புரே கிராமே கிராமே கிரகே கிரகே அன்வேஷயாமாச புரே புரே ஒவ்வொரு சிட்டியிலையும் இங்க புரேன்னு இருக்கு கான்டெக்ட் வச்சு புரே புரேன்னு எடுத்துக்கணும். ஒவ்வொரு சிட்டிலையும் கிராமே கிராமே ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வில்லேஜ்லயும் கிரகே கிரகே ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இடமா போய் யாராவது தயாரா இருக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். அன்சக்சஸ்ஃபுல், யாரும் கொடுக்க தயாரா இல்ல. யார் கொடுப்பா இந்த மாதிரி? அந்த காரியத்தை ஒத்துக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அந்த மாதிரி பண்ணினாலே அது மகா பாபம், அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டா, யாருமே அதை ஒத்துக்கிறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதை ஒத்துக்கல. ஏவம் அன்வேஷய சசிய விஷயே கஷ்டிதாசுரா, அந்த ஊர்ல மகா 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 ஏழ்மையா மகா கஷ்டப்படுறதா ஒருத்தன் இருக்கான். ஏவம் அன்வேஷய சசிய விஷயே கஷ்டித்து ஆத்துரஹா, ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தன். ஆத்துரஹான்னாக்க பிசிக்கலி அஃப்ளிக்டட்னு இல்ல, எக்கனாமிக்கலி அண்ட் அதர் இதுலயும் ரொம்ப அஃப்ளிக்டடா ஒருத்தன் இருக்கான். நிர்தனி நிர்தனஹா, அவனுக்கு சுத்தமா ஒருத்த பைசா இல்ல. திரிசுதா, 3 குழந்தைகள் இருக்காங்க. அஜீகர்த்தேதி நாமதா ஆசீத், அவன் பேர் அஜீகர்த்தன்னு பேரு. அந்த இடத்துல 3 குழந்தைகளோட ஒருத்தன் இருக்கான். மகா மகா ஏழ்மையா, அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இல்லாம அப்படின்ட்டு. சசிய புத்திரம் சுனசேபம் மத்தியமம் மந்திரி சத்தமஹா ஆனையாமாச. இதுல வேதத்துல இந்த கதை இருக்கு. அவனுக்கு சுனப்புச்சன் சுனோலாங்கோலன் சுனசேபன், அதாவது முதல் பிள்ளைக்கு பேரு சுனப்புச்சன்னு பேரு, 2வது பிள்ளைக்கு பேரு சுனசேபன்னு பேரு, 3வது பிள்ளைக்கு பேரு சுனோலாங்கோலன்னு பேரு. அப்ப என்ன பண்றான்னாக்க வேதம் நல்லா அழகா கதை சொல்றது. அந்த இது போய் குழந்தைய கொடுக்குறியா, உன்னுடைய ஒரு பிள்ளைய கொடுக்குறியா, இந்த மாதிரி ராஜா கேட்கறான், நாங்க இந்த மாதிரி இவ்வளவு தரோம் அப்படி தரோம் அப்படிங்கிறான். 100 பசுமாடு கொடுக்குறோம் அப்படிங்கிறான். 100 பசுமாடுன்ன உடனே அவனுக்கு ஆஹா நம்மளுக்கு கொஞ்சம் கவலை இல்லாம இருக்கலாமேன்றது எனக்கு மாட்டேன்னு கிளியர் கட்டா பதில் சொல்லல. அந்த இடத்துல மௌனமா இருக்கான். அவன் மௌனமா இருந்துட்டு அவன் என்ன பண்றான்னா, மூத்த புள்ள எனக்கு பின்னாடி காரியங்களுக்கு வேணும், மூத்த புள்ள முக்கியம், நான் மூத்த புள்ள, அதாவது என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லல, மூத்த புள்ள முக்கியம் அப்படின்னு விடுறான். பாக்கி 2 பிள்ளைல நீங்க யாராவது எடுத்துன்னு போலான்னு ஆட்டோமேட்டிக்கா சொன்னதா ஆயிடுறது இல்லையா? அம்மா என்ன பண்றான்னா, சின்ன குழந்தை கடைசி பிள்ளை எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரொம்ப இப்பதான் சின்ன பையன் அவன். இப்ப அதாவது அம்மாவுக்கு உண்டு, அம்மாவுக்கு ரொம்ப பாசம். கடைசி பிள்ளைன்னு அம்மா என்ன பண்றா, கடைசி பிள்ளைய தம் பிள்ளைய பக்கம் இழுத்துக்கிறா. அப்ப நடு பிள்ளை எனக்கு அப்பா அம்மா யாரும் வாண்டாம் போல் இருக்கு, அவளுக்கு நான் வாண்டாம் போல் இருக்கு, சரி வாங்க போலான்னு நானே கிளம்பிட்டேன்னு அவன் என்ன பண்றான், அவளோட கிளம்பி வந்துடுறான்னு இங்க ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி போறது அந்த கதை. மதியம் அவன் அவளோட போறான் அப்படின்ட்டு. அது இந்த இடத்துல அந்த கதையெல்லாம் உள்ள டீட்டெயில்ஸ் போல. சசிய புத்திரம் சுனசேபம் மத்தியமம் மந்திரி சத்தமஹா ஆனையாமாச, நடுவுல மத்தியமம், அதான் மத்தியமம்ன்ற வார்த்தையை கிளியரா சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா மூத்தவனையும் கனிஷ்டனையும் அவ அப்பா அம்மா எடுத்துட்டான். சோ மத்தியம புத்திரன் நான் அவளுக்கு வேண்டாம் போல் இருக்குன்னு நடந்துட்டான்னு இருக்கும். ஆனையாமாச தத்வார்த்தம் பிரார்த்திதம் எத்தனம், பிரார்த்திதம் எத்தனம், அவன் எவ்வளவு கேட்டானோ, அப்பா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டானோ அவ்வளவு பணத்தை கொடுத்து, அதாவது பசுமாடுகளை கொடுத்து அந்த பையனை ஐஷ்ணு வரான். ஆனையாமாச சமானிய சுனசேபம் சச்சிவ காரிய தத்பரஹா, இவனுக்கு என்ன ஆகணும், மேல காரியம் ஆகணும், அதாவது ராஜாவோட யாகம் நடக்கணும் இல்லையா, காரிய தத்பரஹா, அந்த காரியத்திலே நோக்குடைய அந்த சச்சிவன் அவன் ஐஷ்ணன் தான். ராஜ்யே நிவேதையாமாச பசுயோக்கியம் திஜசப்தமம், திஜாத்மஜம் பசுயோக்கியம், பசுவாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவன். அதாவது பல்லு முளைச்சிருக்கணும், ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கக்கூடாது, தெரியாதவனா புரிஞ்சுக்காதவனா இருக்கக்கூடாது, தான் என்ன நடக்கிறத தெரிஞ்சுக்கிறவனாகவும் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைச்சவனாகவும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இருக்கணும்னாக்கா என்ன பண்ணணும், சாதாரண பசுவுக்கு என்ன ஒரு இது இருக்கோ, கேரக்டரிஸ்டிக் இருக்கோ, அதே கேரக்டரிஸ்டிக் தான். ராஜ்யே நிவேதையாமாச பசுயோக்கியம், பசுவாக இருக்க தகுந்த திஜாத்மஜம். ராஜா அதி முதிதஸ்தேன, ராஜா அதி முதிதா, அப்போ நல்ல ஒரு என்ன காம்பிடென்டான ஒரு இது கிடைச்சிருக்கு, இது சப்ஸ்டியூட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதி முதிதா ரொம்ப சந்தோஷப்பட்டான். தேன விப்ரான் ஆனிய சர்வதா, எல்லா பக்கத்துல இருந்தும் கூப்பிடுறான். விப்ரான் ரித்திகளா இருக்கிறதுக்கு பிராமணா வேணும் இல்லையா, ரித்ரான் ஆனிய சர்வதா 4 பக்கத்துல இருந்தும். காரையாமாச சம்பாரான் யஜ்ஞார்த்தம் வேதவித்தமான், காரையாமாச சம்பாரான், யாகத்துக்கு வேணுங்கிற சம்பாரங்கள்லாம், யாகத்துக்கு என்னென்ன சாமான்கள்லாம் வேணுமோ எல்லாத்தையும், சம்பாரம்னா யாக சாமான்கள்னு அர்த்தம். யாகத்தை பண்றதுக்கு தேவையா இருக்கக்கூடிய சாமான்களுக்கு யாக சம்பாரம். காரையாமாச எந்த ஒரு ரிச்சுவலுக்குமே, இப்ப அபிஷேக சம்பாரம், சஸ்யாபிஷேக சம்பாரம், ராமருக்கு அபிஷேகம் நடக்கும் போது
அபிஷேகத்துக்கு என்ன பண்ணணும், ராஜாவை வந்து சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேகம் பண்றதுக்கு அந்த ஜலத்தெல்லாம் எடுத்து ஜபம் பண்றதுக்கு குடம் வேணும், தங்க குடங்கள் வேணும். அதுக்கு வேணுங்கிற தர்பைகள் பவித்திரங்கள் அந்த இதெல்லாம் இருக்கு, மாவிலை கூர்ச்சம், கீழே பரப்புறதுக்கு அட்சதை நெல் இத்தியாதின்னு. அதுக்கப்புறம் சிம்மாசனம் வேணும், ராஜாவுக்கு சிம்மாசனம், வெண்கொற்ற கொடை, கத்தி, அப்புறம் சாமரங்கள், இதெல்லாம் ராஜாவுக்கான என்னென்ன அடையாளங்கள் உண்டோ அந்த பிரதீகாரங்கள்பா. இந்த அடையாளங்கள் அவ்வளோத்தையும் இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் பண்ணும்போது அந்த காரியத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வேணும். அந்த விஷயங்களுக்கு வந்து சம்பாரம்னு பேரு. அதுக்கு தேவையான வஸ்துக்கள் ராஜ்யே நிவேதியாமாச. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, காரையாமாச சம்பாரான் யஜ்ஞார்த்தம் வேதவித்தமான். சம்பாரான் காரையாமாச வேதவித்தமான் அவளையும் ரெடி பண்ணான். பிராரப்தேது மகேதத்திர விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. அந்த இடத்துல யாகம் ஆரம்பிச்சாயிடுத்து. விஸ்வாமித்ரர் வேதத்துல அவரும் அந்த இடத்துல ஒரு பீட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கு. விஸ்வாமித்ரா பத்தம் திருஷ்டுவா சுனசேபம் நிஷிஷேதன் நிருபம் ததா. ஆனா அவருக்கு என்ன பண்ணார், இனிஷியலா அவருக்கு வந்து அந்த பையனை பார்த்த உடனே இப்படி நரவேதம் பண்ணுவாளா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. நரவேதம் பண்ணலாமா, அப்படி பண்ற இடத்துல நம்ம அதுல இருக்கலாமா, அங்க இருக்கலாமா, இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றார், அவர் தடுக்கிறார். ஏன்னா இவ ரெண்டு பேருமே எல்லா இடத்துலயும் உத்தரவோட. ஏன்னா இது இப்ப ராஜா வந்து தன்னுடைய பையனை ஆஃபர் பண்றேன்னு ஒத்துண்டுட்டான். நீ ஆஃபர் பண்றேன்னு ஒத்துண்டு இருக்கும் போது ஆஃபர் பண்றதை ஏன் கொடுக்கலன்னு வருணன் அவனை வந்து சபிச்சுட்டான். அந்த சபத்துல இருந்து ராஜாவை விடுவிக்கணும்னாக்க அதுக்கு சபிஷியன்டான காம்பன்சேஷன் தானே கொடுக்கணும். அதுக்காக வசிஷ்டர் என்ன பண்ணார், அவனுக்கு குலகுருவா இருக்கிறதுனால, ஏன்னா இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய குரு வசிஷ்டர், அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேஷனா நீ ஒரு சப்ஸ்டியூட்டா ஒரு இதை கொடு, பையனை கொடு அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். ஸோ வசிஷ்டர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இவன் பண்றான். அது எப்படி பண்ணலாம், நரமேதத்தை எப்படி பண்ணலாம்னு அந்த நரமேத ஆங்கிள் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு அப்போஸ் பண்றார். நிஷிஷேதனா அப்ஜெக்டட் அண்ட் பிரிவென்டட், தடுக்கிறார், இது கூடாது அப்படின்னு. ராஜன் மா சாகசம் கார்ஷிஹி. சாகசம்னு சொன்னோம்னாக்க ஒரு அட்வென்ச்சரஸ், அதாவது ரேஷ் ஆக்ட். இந்த மாதிரி பண்றதுங்கிறது இதனுடைய விளைவுகள் தெரியாம நீ பண்றதா இருக்கிறது ஒரு ரேஷ் ஆக்ட். இந்த மாதிரி ஒரு ரேஷ் ஆக்ட நீ வந்து பண்ணாத ராஜன். சாகசம் மா கார்ஷிஹி. முன்சைனம் விஜபாலகம். இந்த பையனை கைட்டி விடு, இந்த பையனை அதாவது இந்த பையனை வந்து என்ன பண்ண, ரிலீஸ் ஹிம், லீவ் ஹிம். இந்த பையனை வந்து என்ன பண்ண, டோன்ட் மேக் ஹிம் இது சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங், லீவ் ஹிம் அப்படிங்கிறார். பிரார்த்தையாம் யகம் ஆயுஷ்மன். பிரார்த்தையாமி, ஐ ரெக்வஸ்ட் யூ. விஸ்வாமித்திரர் என்ன சொல்றார், நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்லல, பிரார்த்தையாமி அகம் ஆயுஷ்மன். ஏ ராஜா, ஆயுஷ்மன்னாக்க யூ வில் பி தீர்காயுஷ் அப்படிங்கிற மாதிரி. பிரார்த்தையாம் யகம் ஆயுஷ்மன் சுகம் தேத்திய பவிஷ்யதி. உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு சௌரியம் நடக்கும், உனக்கு வந்து என்ன சுகம் கிடைக்கும், நான் உன்னை பிரார்த்தனை பண்றேன், விடு. கிரந்தத்தியம் சுனசேபகா. இந்த பையன் பாவம் ரொம்ப அழறான். என்ன எப்படி இருந்தாலும் இவனை ஆஃபர் பண்ண போறாங்கிற ஒரு ஃபியரானது இவனை என்ன பண்றது, இவனை மிகவும் வாட்டுறது, அழறான். கருணாமாம் துனோத்தியபி. இந்த இது இவனுடைய ஒரு பிட்டியபிள் கை இருக்கு இல்லையா, மாம் துனோதி, இது வந்து என்னை வந்து ரொம்ப என் மனசை கஷ்டப்படுத்துறது. துனோத்தினா வாட்டுறது. தயாவான் பவ ராஜேந்திர. ஹே ராஜேந்திர, தயாவான் கருணை உள்ளவனாக ஆக. இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கருணை காட்டு. குருமே வச்சனம் இருப்பேன், நான் சொல்றது கேளு. மே வச்சனம் குரு, என்னுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணு. பரதேகசிய ரக்ஷாயை ஸ்வதேகம் ஏ தயாபராக தததி க்ஷத்ரியா பூர்வம் ஸ்வர்காமா சுச்சிவிரதாக. பூர்வ காலத்துல எப்படி இருந்தா, பரதேகசிய ரக்ஷாயை ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்காக, மற்றவர்களை பிறரை காப்பதற்காக, ரக்ஷாயை ஸ்வதேகம் தயாபராக சத்ரியாக தததி. தன்னுடைய உசிர, அதாவது தன் உயிரை கொடுத்தாவது பொறுத்தையார காப்பாற்றணும்ன்றது சத்திரியர்களுடைய நோக்கமா இருந்தது. அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, ஸ்வர்காமாக சுச்சிவிரதாக, உண்மையே சுத்தமே. அவர்கள் எல்லா விதத்திலையும், அதாவது எந்த விதத்திலையும் செல்பிஷா இல்ல. சுச்சிங்கிறது செல்பிஷ்னஸ், அதாவது அந்த செல்பிஷ்னஸ் இல்லாம இருக்கிறது. சுச்சி சுத்தமா இருந்தானா செல்பிஷா இல்லாம பியூர் மைண்டோட இருந்தாங்க. சொர்க்காமாக, அவர்கள் சொர்க்கத்தை விரும்பி, அதாவது இந்த மாதிரி யார் வந்து நல்ல காரியத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கிறாளோ அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது இல்லையா, அப்படிப்பட்ட சொர்க்கத்தை விரும்பினவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்துல சத்திரியர்கள். துவம், ஆனா நீ என்ன பண்ற, ஸ்வதேகசிய ரக்ஷார்த்தம் ஹம்சி விஜசுதம் பலாத். ஸ்வதேகசிய ரக்ஷார்த்தம், ஒன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக விஜசுகம் ஹம்சி, இந்த பிராமண பையனை நீ கொல்ற, அதுவும் பலாத் ஃபோர்சிபிளி. அந்த பையனை தானே ஆஃபர் பண்ணிட்டான், அவனை ஃபோர்சிபிளா நீ என்ன பண்ற, ஆஃபர் பண்ற. பாபம் மா குரு ராஜேந்திர, இது ஒரு பெரிய பாபமான காரியம் நீ பண்றது.
பாபகாரியம் பாபம் மா குரு ராஜேந்திர தயாவான் பவ பாலகே, இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கருணுடையவனாக ஆகு அப்படின்னார். சர்வேஷாம் சதுர்வி பிரீதிகி தேகே வேச்சி ஸ்வயம் இருப்ப. ராஜா, நீ எப்படி உன் சரீரத்தை உனக்கு ரொம்ப முக்கியமா கருதுறியோ, உன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறியோ, சர்வேஷாம் சதுர்சி பிரீதி, ஒவ்வொருத்தருக்கும் தங்களை காப்பாத்திக்கிறதுல உயிர் வாழணுங்கிறது சதுர்சி பிரீதிகி. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆசை தானே இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் தானே இருக்கு. அப்ப அவனுக்கு மட்டும் அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? உனக்கு எந்த அளவுக்கு உன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ அதே அளவுக்கு அவனுக்கும் இருக்கும் இல்லையா? முன்சைனம் பாலகம் தஸ்மாத் பிரமாணம் இதிமே வச்சகா. என் வார்த்தையை நீ நம்புறதா இருந்தா, என் வார்த்தையை ஏத்துக்கிறதா இருந்தா அதை ஏத்துட்டுதான் ஆகணும். பெரிய ரிஷியோட வார்த்தையெல்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது இல்லையா? அது போய் கேள்வி கேட்டு காரணம் கேட்டுலாம் பண்ண முடியாது. எதி பிரமாணம்ங்கிறது என்ன அர்த்தம்? பிரமாணம் தான் அர்த்தம். சோ அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல? எதினா இஃப் மை வேர்ட்ஸ் ஆர் அத்தாரிட்டேட்டிவ் டு யூன்னு அர்த்தம் இல்ல, டேக் மை வேர்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு அர்த்தம். முன்சைனம் பாலகம், இந்த பையனை விட்டுடு அப்படின்னு. அப்ப வியாசர் சொல்றார், அநாதிருச்சி தத்வாக்கியம் ராஜா துக்காதுரோ பிருசம். ராஜா துக்காதுரகா, அவன் கஷ்டம் அவனுக்கு இல்லையா? பிருசம் துக்காதுரகா, மிகுந்த வருத்தத்தை உடையவனாய், தத்வாக்கியம் அநாதிருத்திய ந முமோச்ச, அந்த பையனை அவன் ரிலீஸ் பண்ண தயாரா இல்ல, அவன் ரிலீஸ் பண்ணல. முனிகி தஸ்மை சுகோப அதீவ தாபசகா, முனி ராஜா விஷயத்துல ரொம்ப கோபத்தை அடைஞ்சிட்டார். நம்ம சொல்றதை கேட்காம ராஜா தான் பண்றதையே பண்றான் பாருங்க அப்படின்னு அவருக்கு முனிவருக்கு என்ன எடுத்து, நம்ம சொல்றதை உல்லங்கனம் பண்றாங்கிற பத்தியான்ற கோபம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணார்? உபதேசம் ததௌ தஸ்மை சுனசேபாய கௌசிகா, சுனசேபனுக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்றாரு இந்த இடத்துல. சுனசேபாய உபதேசம் ததௌ மந்திரம் பாசதரஸ்யாத தயாவான் வேதவித்தமஹா, பாசதரஸ்ய வருணனை பத்தின ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை என்ன பண்றார்? விசேஷமா சுனசேபனுக்கு உபதேசம் பண்றாரு அந்த இடத்துல. பாசதரஸ்ய, பாசம்னா பாசத்தை தனது ஆயுதமாக கொண்ட வருணன். வருணனை பத்தின ஒரு மந்திரத்தை விசேஷமா அவனுக்கு என்ன பண்றார்? தயாவான் வேதவித்தமஹா, அவர் உபதேசம் பண்றார். சுனசேபோபி தம் மந்திரம் அசகிருத் வதகர்ஷிதா, தன்னை வதம் பண்ண போறாங்களேன்ற எண்ணத்துல அசகிருத் அந்த மந்திரத்தை விடாம ஜபம் பண்ணிட்டே இருக்கான் கான்சென்ட்ரேட்ல. புலுதஸ்வரேன, அத வேதத்தில் சொல்ற மாதிரி புலுதஸ்வரேன, அதுக்கு தனி ஸ்வரங்கள்லாம் இல்ல, அந்த இடத்துல ஹையஸ்ட் ஸ்வரத்துல ஹையஸ்ட் பிச்சுல அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். சுக்ரோச சம்ஸ்மரன் வருணம் பிரசம், வருணனையே நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்றான். அந்த மந்திரத்துக்கு தேவதை வருணன், வருணனே சொல்றான். சுவந்தம் முனிபுத்திரம் தம் ஞாத்வாவை யாதசாம்பதிகி, தன்னை ஸ்தோத்திரம் பண்ற அந்த முனிபுத்திரனை ஞாத்வா, முனிபுத்திரனை தன்னை ஸ்தோத்திரம் பண்றவனா தெரிஞ்சுட்டு சத்ராகத்திய சுனசேபம் முமோச்ச வருணார்ணவகா, கருணார்ணவகா, கருணை கடலான அந்த வருணன் இருக்கானே, அப்ப அந்த அளவுக்கு அந்த முனிபுத்திரனால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட வருணன், கருணை கடலாக இருக்கக்கூடிய வருணன் அந்த இடத்துக்கு அந்த முனிபுத்திரன் தான் முமோச்ச. ரோகஹீனம் நிருபம் கிருத்வா வருண ஸ்வகிருகம் ஏயோ. அது மட்டும் இல்ல, ராஜா இப்ப ராஜாவுக்கு ரோகம் போலன்னா இந்த பையனை விட்டு அப்புறம் ராஜா என்ன பண்ணுவான்? கஷ்டமாப்படும் இல்லையா? ரோகஹீனம் என்னக்குன்னா நிருபம் கிருத்வா, ராஜாவையும் ரோகஹீனம் கிருத்வா, ராஜாவை அவனுடைய வியாதியிலிருந்து விடுவித்து, சோ ராஜாவையும் ஃப்ரீ பண்ணிட்டான், பையனையும் ஃப்ரீ பண்ணிட்டான். வருணா ஸ்வகிருகம் ஏயோ விஸ்வாமித்ரஸ்து தம் புத்திரம் கிருத்தவான் மோச். இப்ப பையன் ஃப்ரீ ஆயிட்டான். பையனை அப்பா கொடுத்துட்டான். இனிமே அப்பாவுக்கு அந்த பையன் சேர்ந்தவன் இல்ல. ராஜா அந்த பையனை யாகத்துல ஆஃபர் பண்றதுக்கு தயாராயிட்டான். ராஜா அந்த பையனை தன்னுடைய பையனை அடாப்ட் பண்ணிட்டான். ஆனா யாகத்துல ஆஃபர் பண்றதுக்கு தயாராயிட்டான். யாகத்துல அவனை கட்டவும் கட்டியாச்சு. இதெல்லாம் அந்த இடத்துல யாரு கட்டினா என்னென்ன, அதாவது யாகத்துல ஒவ்வொரு காரியமும் பண்ணணும். அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் அவன் அப்பாவே பண்றான். ஒருத்தருமே பண்ண தயாரா இல்ல. அந்த பையனை யூபஸ்தம்பத்துல கட்டணும்னா ஒருத்தருமே கட்ட தயாரா இல்ல, அப்பாவே கட்டுறான். அதெல்லாம் அந்த வேதத்துல வரும். சோ இந்த மாதிரி என்ன எடுத்து ராஜாவும் அந்த அப்பா பையனோட அப்பாவும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இருக்காங்க. இப்ப அந்த பையன் யாருமே இல்லாதவனா நிக்கிறான். என்ன அவ ரெண்டு பேரும் இனிமே பையனை தன்னுடைய பையனை அடாப்ட் பண்ணிக்க முடியாது, பையனும் அவள்கிட்ட போறது இல்ல. சோ அப்ப அந்த சூழ்நிலையில என்ன ஆறுது? பையன் தனியா நிக்கும் போது விஸ்வாமித்திரர் இவனை தன்னுடைய பையனை அடாப்ட் பண்ணிக்கிறார். அதனாலதான் வேத மந்திரங்கள்ல பார்க்கும்போது சுனசேபன்ற ரிஷி வர மந்திரங்கள்லாம் வைஸ்வாமித்ரிகின் விஸ்வாமித்திரருடைய பிள்ளையான சுனசேபன் அப்படின்னே இருக்கும். சோ விஸ்வாமித்திரர் தன்னுடைய பையனா அந்த சுனசேபனா என்ன அவர் தானே காப்பாத்திருக்க, அவனை அடாப்ட் பண்ணிக்கிறார். விஸ்வாமித்ரஸ்து தம்புத்திரம் கிருத்தவான் மோச்சிதம் முனேகே, அவர் என்ன பண்ணார்? மிருதேகே மோச்சிதம், சாவிலிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த பையனை தன்னுடைய புத்திரனாக அடாப்ட் பண்ணிக்கிறார். நகிருத்தம் வச்சனம் ராஜ்ஞா கௌசிகஸ்ய மகாத்மனஹா ரோஷம் ததார மனசா
ராஜோபரி ச காதிஜஹா, ராஜோபரி அரசன் மேல, ஆஹா நான் சொன்ன வார்த்தையை கேட்கல பார் ராஜா, நான் சொன்னதை கேட்காம மேல மேல அப்படியே நடந்துட்டா இல்லையா, நகிருதம் வச்சனம் ராஜ்யா, அரசனாலே நான் சொன்ன வார்த்தை கேட்கப்படவில்லை. கௌசிகசி, அதாவது கௌசிக ரிஷி ரோஷம் ததார, மனசுல கோபத்தை தெரிச்சுட்டு இருக்கும், அதாவது மனசுல கருவிண்டே இருந்தாருன்னு அர்த்தம். ரோஷம் ததார, கோபத்தை மனசுல அந்த கோபத்தை அவர் வச்சுட்டு இருந்தார். ராஜோபரிச காதிஜஹா. ஏகஸ்மின் சமயே ராஜா ஹயாரூடோ வனம் கதா. இந்த கதை இதோடு முடிஞ்சு போச்சு. மேல ஒரு கதை ஆரம்பிக்கிறது. ஏகஸ்மின் சமயே ராஜா ஹயாரூடோ வனம் கதா. குதிரையில ஏறி காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போறான். சூக்கரம் ஹந்து காமஸ்து, ஒரு காட்டு பன்றிய பாக்குறான். அந்த பன்றிய துரத்தின்னு போறான். மத்தியானே கௌசிகி தட்டை, கௌசிகின்ற ஒரு நதி, அந்த தடத்துல மத்தியான வேளையில அங்க சேர்ந்துட்டான். சர்வஸ்வம் பிரார்த்தித்தான். அப்ப அந்த இடத்துல என்ன எடுத்து, விருத்த பிராமண வேஷேன விஸ்வாமித்திரேன வஜ்ஜிதா. அப்ப விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், ஒரு வயசான பிராமண வேஷத்துல அங்க வரார். இந்த ராஜாவை சீட் பண்றார். அதாவது தான் ஒரு சாதாரண பிராமணன், ரொம்ப ஏழை பிராமணன், நீங்க எனக்கு இதை தானத்தை கொடு அப்படின்னு கேட்கிறார். இதான் சொல்றேன், விருத்த பிராமண வேஷேன விஸ்வாமித்திரேன வஞ்சிதா சர்வஸ்வம் பிரார்த்திதம் தஸ்ய கிரகீதம் ராஜ்யம் அத்புதம். அவன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் கொடுன்னு கேட்டு அவனுடைய ராஜ்யத்தையும் வாங்கிட்டார். விஸ்வாமித்திரர் அந்த ராஜ்யத்தையும் சேர்த்து வாங்கிட்டார். இப்ப ராஜா ராஜ்யம் இல்லாதவனா ஆயிட்டான். நம்ம இதை பாக்குற மாதிரி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கதையில ராஜா ராஜ்யம் இல்லாம சுத்துறான்னு. பீடிதோசோ ஹரிச்சந்திரஹா யஜமானோ யதோ பிருஷம் வசிஷ்ட கௌசிகம் பிராக வனே பிராப்தம் எதிர்ச்சியா. இந்த இடத்துல பீடிதோசோ ஹரிச்சந்திரஹா, இப்ப ஒண்ணுமே இல்லாதவனா அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இல்லாத மாதிரி அவன் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் எழுந்துட்டான். எல்லாத்தையும் விஸ்வாமித்திரட்ட எழுந்துட்டான். விஸ்வாமித்திரன் சத்திரியரா இருந்தவர், ராஜாவா இருந்தவர் தானே. சோ பீடிதோசோ ஹரிச்சந்திரஹா யஜமானஹா யதோ பிருஷம் வசிஷ்டா கௌசிகம் பிராக. அந்த சமயத்துல வசிஷ்டர் என்ன பண்றார், கௌசிகரை பார்த்து சொல்றார், வனே பிராப்தம் எதிர்ச்சியா. ராஜா வேட்டையாடுறதுக்கு போயிருக்கான், நீங்க வரப்போறேன்னு தெரியாது. அவனை யாரையும் கன்சல்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது தற்செயலாக, அதாவது வேட்டைக்கு போயிருக்கிற ஒரு ராஜாட்ட நீ போய் அவனை சீட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்ட வாங்கிட்ட. சத்ரியாதம, நீ இப்ப என்ன பண்ண, இந்த மாதிரி ஒரு ராஜாவை ஏமாத்தி அவன்கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை புடுங்கிக்கணும்னு நீ பிளான் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற பிராமண புத்தி இல்ல. நீ பிராமணன் ஆகணும் அது அப்படின்னு நினைச்சு நான் தபஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்னு நினைச்சு, எனக்கு பிரம்மத்துவம் போகணும் அப்படின்னு நீ நினைச்சு தபஸ் எல்லாம் பண்ணின. ஆனா பிராமணனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் எதுவும் உங்ககிட்ட இல்ல. சத்திரியனுக்கு இருக்க வேண்டிய புறத்தியார கருவு இருக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கு. அதனால அதுலயும் நீ ரொம்ப கேவலமான, அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பண்ணல. அதனால சத்திரியாதம, நீ ஒரு சத்திரியனுக்குள்ள கேவலமான அதமமான சத்திரியனா இருக்க. துர்புத்தே விருதா பிராமண வேஷ பிருத்து, தேவையற்று நீ என்ன பண்ண, நீ பிராமணனா வேஷம் போட்டு இருக்கிறது இட் இஸ் இன் வெயின். சோ விருதா, தேவையற்று நீ என்ன பண்ண, பயனற்று இந்த பிராமண வேஷத்தை போட்டு இருக்க. அதான் இந்த இதுல சொல்லுவார் ராவணன் ஒரு இடத்துல சொல்லுவான், நீ சீத்தை என்ன பண்ணுவானா, நீங்க சீத்தையை ஏமாத்தணும்னாக்க நீ சொரூபத்துல போனேன்னாக்க சீத்தை உன்னை இது பண்ண மாட்டா. ஒருவேளை நீ ராமன் வேஷத்துல போய் பாரு, அப்போ சீத்தை ஒரு ஏமாந்து போய் உன்னை ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு மந்திரி ஒருத்தர் சொல்றான். அப்போ சொல்றான், நான் ராமன் வேஷம் போட்டேன்னா எனக்கு அந்த புத்தியே வரமாட்டேங்கிறதே அப்படின்னு அவன் ராவணன் சொல்றான். ராமன் வேஷத்தை ட்ரை பண்ண, ராமன் வேஷத்தில் ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நியாயமா இருக்கணும்னு தான் தோன்றதே ஒழிய எனக்கு அந்த புத்தியே வரலையே அப்படின்ட்டு. சோ இப்ப உனக்கு அந்த பிராமண வேஷத்துல இருந்து அந்த புத்தி வரல இல்லையா, அதனால நீ என்ன பண்ற, ஒரு பொய்யாக ஆஷாட புத்தியா இருக்க. நீ ஒரு பிராமணன்னு ஒன்னு ஆஷாட புத்தியா நீ காமிச்சிருக்க. அதனால அதாவது இந்த குக்கு என்ன பண்ணும், கண்ணை முடிந்து ஒத்த கால நின்று தபஸ் பண்ற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கோம். மீன் எல்லாம் அந்த குக்கு என்ன பண்ணிருது, ஏதோ தபஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த மீன் கிட்ட வரும்போது என்ன பண்ணும், டக்குன்னு ஓடும். அந்த தனக்கு வேணுங்கிற மீன் வரும்போது குக்கு டபால்னு கொத்தி எடுக்கிறது பத்தில, எப்படி அந்த குக்கு தான் எதுவுமே பண்ணாம ஒரு நிச்சல எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் மீனை மிஸ்லீட் பண்றதுக்காக தபஸ் பண்ற மாதிரி, அதாவது எந்த விதமான சரீரத்துல எந்த விதமான இதுவும் இல்லாம அசைவும் இல்லாம நிக்கிறதோ அந்த மாதிரி குக்கு மாதிரி நீ ஏமாத்துற புத்தியோட இருந்திருக்க. அதனால பக கர்மம் விருத்தா கிம்துவம் கர்வம் பகசி தாம்பிக, உனக்கு ஒரு இந்த இது இருக்கு பாருங்க, செல்ஃபிஷ் அரகண்ட் ப்ரைடு. தாம்பிகம்னாக்க ஒரு அனாவசியமான அரகண்ட் ப்ரைடு, அந்த ப்ரைடு தான் இருக்கு உங்ககிட்ட, வேற எதுவும் இல்லை. ஆனா நீ என்ன பண்ண, பக தர்மம் விருத்தா வகசி, நீ நீ ஒரு தார்மிகனா இருக்கிறவன் மாதிரி நீ நடந்துக்கிற.
ஆனா தார்மிகன் மாதிரி காமிச்சிக்கிற வாஸ்தவத்துல நீ தார்மிகன் இல்ல. நீ வாஸ்தவத்துல ஒரு ஆஷாட பூதி, அதாவது ஒரு கொக்கு மாதிரி தான் நடந்துக்கிற. சோ அதனால என்ன எடுத்து பகதர்மம் விருதா கிம்துவம் கர்வம் வகசி, நீ பண்றது ஒரு ஆஷாட பூதித்தனம். ஆனா நீ ஒரு தர்மவான்னு தேவையில்லாத ஒரு கர்வத்தை, தேவையில்லாத யூ ஆர் என்டர்டெய்னிங் எ ஃபீலிங், அன்னெசரி ஃபீலிங். கஸ்மாத் துவயா நிருபஸ்ரேஷ்டா எஜமானஹா மமாப்யசோ, நான் யாகம் பண்ணி வைக்கிற ஒரு எஜமானன், அந்த எஜமானன்னு நீ எதுக்கு விருதா சிரேஷ்டா, ஏன் நீ வந்து இந்த நிருபஸ்ரேஷ்டா அவனை வந்து ஏமாத்தின? அபராதம் வினா ஜால்ம கமிதோ துக்கம் அத்புதம். அபராதம் வினா, ராஜா தப்பு பண்ணியிருந்தான்னா அந்த ராஜாவை நீ இந்த மாதிரி ஏதோ ஏமாத்தின, அவனை வந்து பனிஷ் பண்ணினேன்னு சொன்னா அர்த்தம் உண்டு. அபராதம் வினா, வித்தவுட் எனி ஃபால்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த கிங். அபராதம் வினா, ராஜாட்ட எந்த தவறும் இன்றி, துக்கம் அத்புதம், அதுவும் ரொம்ப கடுமையான அத்புதம்னா இது வரைக்கும் காணப்படாதுன்னு அர்த்தம். இது வரைக்கும், அதாவது ராஜாவை இந்த அளவுக்கு வந்து ராஜாட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் பறிச்சுட்டுதா யாரும் காணப்படல. சண்டையில எதிர்த்து ராஜாவை ஜெயிச்சிருக்காங்க, ஆனா இந்த மாதிரி தானம் வாங்கினதாக எந்த விதமான சிச்சுவேஷனும் காணப்படல, அதுவும் ஏமாத்தி தானம் வாங்கினதாக காணப்படல. அத்புதம். சோ அது என்ன, கமிதா ஜால்ம அப்படின்னு வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை திட்டுறார். பகத்யானபரோ யஸ்மாத் தஸ்மாத்வம் பை பகோபவ, நீ பகரம், அதாவது ஒரு கொக்கு மாதிரி நீ வந்து என்ன பண்ண, ஒரு ஏமாத்து பேர் வழியா ஏமாத்து தார்மிகனா வந்த காரணத்தினால பகோபவ, நீ என்ன பண்ணு, கொக்கா போ அப்படின்னு சபிச்சிட்டார். இதி சப்தோ வசிஷ்டேன கௌசிக பிராகதம் புனகா. இப்படி வசிஷ்டர் சபிச்ச உடனே கௌசிகர் அவரை பார்த்து சொல்றார், சொமப்பியாடிர் பவாயுஷ்மன் பகோகம் யாவதேவகி, நான் எது வரைக்கும் கொக்கா இருப்பேனோ அது வரைக்கும் நீயும் ஆடி. ஆடிங்கிறது இந்த மைனா இல்ல நாரை இந்த மாதிரி வச்சுக்கலாம், நாரைன்னு வச்சுக்கணும், அந்த மாதிரி பறவை, நீயும் அந்த மாதிரி போ அப்படின்னு விட்டார். வீணாக்க திண்டே கிடக்க அப்படின்ட்டு. வியாச உவாச்ச ஏவம் பரஸ்பரம் தத்வா சாபம் தௌ குரோத பீடித்தோ. இப்ப ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுத்து, குரோத பீடித்தோ, கோபம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு குரோதம். குரோதம்னாக்க தாங்க முடியாத கோபம், அடக்க முடியாத, கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம். சோ அவருடைய கோபம் என்ன ஆயிடுத்து, குரோதமா மாறி போச்சு. சோ அந்த குரோதத்தினால பீடித்தோ, தாக்கப்பட்ட அவர்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரம் சாபம் தத்துவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துண்டா. அண்டஜோ தரசா ஜாதோ, தரசா அண்டஜோ, இம்மிடியா அவ ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டா, சாபத்தினுடைய வேகத்தினால பறவைகளாக ரெண்டு பேரும் மாறிட்டா. சரசி ஆடிபகௌ முனி, சரசி இந்த மானசரோவர்ல இங்க இருக்கிற ஒரு மரத்தினுடைய கரையில இருக்கிற இதுல பொந்துல அவ என்ன பண்ணா, ஆடி பகௌ, ஆடியாகவும் பகமாகவும் கொக்காகவும் ஆயிட்டா. ஏகஸ்மின் பாதபே நீடம் கிருத்வாசோ பகரூபபாக், ஏகஸ்மின் பாதபே ஒரு மரத்துல நீடம் கிருத்வா தன்னுடைய கூட்டை கட்டிண்டு பகரூபபாக் விஸ்வாமித்ரா ஸ்திதா தத்ர திவ்ய சரசி மானசே, திவ்யமான இந்த மானச சரஸ்ல விஸ்வாமித்திரர் கொக்கா இருந்துட்டு இருக்கார். ஆடி ரூபதரஸ்தோ அந்யோன்யம் துவேஷ தத்பரோ, அதே மாதிரி என்ன பண்ணார், அந்யஸ்மின் பாதபே கிருத்வா வசிஷ்டோ நீடம் உத்தமம். வசிஷ்டர் என்ன பண்ணார், இன்னொரு மரத்துல நல்ல உத்தமம் நீடம், தனக்கு ஒண்ணுங்கிற எல்லா சௌரியத்தோடும் கூடின ஒரு மரத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். தினே ஆடி ரூபதரஸ்தோ அந்யோன்யம் துவேஷ தத்பரோ, ரெண்டு பேரும் இப்ப கொக்கா நாரையா மாறினா விட்டு கூட ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு துவேஷம் போல. தினே தினே தௌ சங்கிராமம் சக்கரத்துக்கு, ஒவ்வொரு நாளும் இப்பவும் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் கத்திண்டு குத்திண்டு அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்காங்க. சக்கரத்துக்கு குரோத சங்கீதோ துக்கதம் சர்வலோகானாம், இவா கத்தர கத்தல் இருக்கே சர்வலோகானாம் துக்கதம், அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற அவ்வளவு ஜனங்களுக்கும் தலைவலியா இருக்கு, அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, தாங்க முடியல கத்தல். கிரந்தமானா உபௌவிருஷம், கிரந்தமானவனு கிரையிங் ஷவுட்டிங். சஞ்சு பட்ச பிரகாரைஸ்து, ரெண்டு பேரும் சஞ்சு, சஞ்சுனா பீக்ஸ் அழகு, அழகுனால ஒருத்தர ஒருத்தர் குத்திக்கிறாங்க. சஞ்சு பக்ஷ, ரெக்கையினால அடிச்சுக்கிறாங்க. சஞ்சு பட்ச பிரகாரைஸ்து நகாகாதைகி, தங்களுடைய கால் நகத்தினாலையும் ஒருத்தர ஒருத்தர் கீழ்கிறாங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் என்ன பண்ணா, அழகு ரெக்கை கால் நகத்தினால ஒருத்தர ஒருத்தர் மேல பாஞ்சி சண்டை போட்டுக்கிறா பரஸ்பரம். அதனால என்ன எடுத்து ரஜ்னது ருதிர கிளின்னவ் ஜக்னது, ஒருத்தர ஒருத்தர் கொண்டுக்கிறது, அதை கொல்ற வேகத்துல அடிச்சுக்கிறதுனால ருதிர கிளின்னவ், ரெண்டு பேருடைய உடம்புலயும் ரத்தம் பெருகெடுக்கிறது. வெள்ள வெளியல்னு இருக்கிற பறவைகள் இருந்து செக்கச்சவேல்னு இருக்கு ருதிர கிளின்னவ். புஷ்பிதாவிவ கிம்சுகு, காட்டுல வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னு ஒரு மரம் சொல்லுவா, அது வந்து செக்கச்சவேல்னு பூக்கும், காடே தீப்பெருத்தி எரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மரம் எப்படி செக்கச்சவேல்னு இருக்குமோ, காடு முழுக்க செவேல்னு இருக்கோ, அந்த மாதிரி இவ ரெண்டு பேரும் உடம்பு முழுக்க ரத்தமாயி செக்கச்சவேல்னு இருக்காங்க. ஏவம் பகூனி வருஷாணி பக்ஷி ரூபதரோ முனி, பல வருஷங்கள் ஸ்திதௌ தத்ர மகாராஜா சாப பாசேன பந்திதௌ,
சோ சாப பாசேன்னு எந்திரிதோ தங்களுடைய சாபத்தினாலே எந்திரிதோ கட்டப்பட்டவர்களாய், தங்களுடைய கண்ட்ரோல்டு பை தேர் ஓன் கர்சஸ், அவளுடைய சாபத்தினாலேயே எந்திரிதோ நியமிக்கப்பட்டவர்களாய், நியந்திரணம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டவர்களாய் அந்த பறவை வேஷத்திலேயே பல வருஷங்கள் இருந்தாங்க. ராஜா கேட்கிறான், கதம் முக்தோ முனிசிரேஷ்டோ சாபாத் வசிஷ்ட கௌசிகோ, தங்களுடைய சாபத்திலிருந்து அவர்கள் எவ்விதம் விடுவிக்கப்பட்டார்கள்? சாபாத் முக்தோ தன்மமா சக்ஷு விப்பரிஷே, அந்த கதையை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்றான். பரம் கௌதூகலம் கிமே, கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களே எப்படி போறாங்கன்னா வியாசர் சொல்றார். வித்தியமான உபோ திருஷ்டுவா பிரம்மா லோக பிதாமகா, உலகத்துக்கெல்லாம் பிதாமகா தாத்தாவா இருக்கிற பிரம்மா என்ன பண்ணார்? தத்ர ஆஜகாம அனிமிஷைர் விருத்தா சர்வதயாபரைகி, கருணையுடன் கூடின எல்லா தேவர்களுடனும் சூழப்பட்டவராய் அந்த இடத்துக்கு வந்தார். தாவாஸ்வசியா, அவர்கள் 2 பேரையும் ஆஸ்வாசிய தேற்றி, ஜெகத்கர்த்தா யுத்தத்தோ வினிவாரியச்ச, அவர்கள் போட்டுக்கிற சண்டையிலிருந்து அவர்களை விலக்கி, பிரம்மாவே வந்து அவர்கள் 2 பேரும் தள்ளி வைக்க வேண்டி வந்தது, பிரிக்க வேண்டி வந்தது. சாபம் சம்மோச்சியா மாச, அவரே என்ன பண்ணார்? அவ 2 பேரையும் என்ன, அவ 2 பேரும் சாப விமோசனம் சொல்லிக்கவே இல்லை. நீ பறவையா போ, எப்ப அந்த பறவை போகும்? இவர் என்ன பண்ணிட்டார்? நான் எனக்கு பறவை ரூபம் போற வரைக்கும் உனக்கும் பறவை ரூபம் இருக்குன்னுட்டார். அப்ப இவாளுக்கு எப்ப பறவை ரூபம் போறது, எப்ப இவா 2 பேரும் விடுவிக்கிறது? சோ இருக்கிற கோபத்துல எல்லா சாபத்திலையும் பார்த்தேன்னா, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாப விமோசனம்னு இருக்கும். இந்த இடத்துல சாப விமோசனமே அவ சொல்லிக்கல, அந்த அளவுக்கு கோபம். சோ அப்ப என்ன எடுத்து சாபம் சம்மோச்சயா மாச, அந்த சாபத்திலிருந்து அவர்களை விடுவித்தார். தயோகோ க்ஷிப்தம் பரஸ்பரம், ஒருத்தர் மேல ஒருத்தர், க்ஷிப்தம்னா த்ரோன் அட் ஈச் அதர், ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ வீசின்ற அந்த சாபத்திலிருந்து அவர்களை விடுவித்தார். ததோ ஜுக்மு சுரா சர்வே சுவானி விஷ்ணியானி பத்மபூஹு, அவர்கள் இடத்துக்கு தேவர்கள்லாம் திரும்பி போனாங்க. பத்மபூஹு சத்யலோகம் ஜகாமாசு சம்சாரூட பிரதாபவான், பத்மபூஹு அதாவது தாமரையில் பிறந்த பிரம்மாவும் தன்னுடைய அன்னப்பறவையில் ஏறி தன்னுடைய இடத்துக்கு சத்தியலோகத்துக்கு போறார். விஸ்வாமித்ரோ பியகாத்தூர்ணம் வசிஷ்ட சுவாசிரமம் கதா, விஸ்வாமித்ரோ அந்த இடத்துல இருந்து பேசாம நகர்ந்து போயிட்டார். வசிஷ்டரும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு போறார். மிதஸ்நேகம் ததகிருத்வா பிரஜாபதி உபதேசத்தா, அவ 2 பேரும் போகும்பொழுது மிதஸ்நேகம், 2 பேரும் பரஸ்பரம் என்ன பண்ணாங்க? இந்த ஸ்கூல்ல சண்டை போட்டுனா பசங்க கை கொடுத்துப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி மிதஸ்நேகம் ததகிருத்வா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப ஃப்ரெண்ட்லியா மாறுறாங்க. பிரஜாபதி சொல்றார், இனிமே வந்து சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு. மைத்ரா வருணினாப்பியேவம் கிருத்தம் யுத்தம் அகாரணம் கௌசிகேன சமம்பூப துக்கதம்ச பரஸ்பரம், மைத்ரா வருணினா மித்ராவருடைய பிள்ளையான வசிஷ்டர், அவரும் மைத்ராவருணியான வசிஷ்டரும் கௌசிகர் 2 பேரும் என்ன பண்ணாங்க? பரஸ்பரம் யுத்தம். இவ 2 பேரும் காரணமே இல்லாம இந்த மாதிரி இவ்வளவு கேவலமான சண்டை வாழ்க்குள்ள வந்திருக்கு. கோநாம மானவோலோகே, அதான் காரணமே இல்லாம சண்டை வந்திருக்கு, கோபம் வந்திருக்கு. அதான் அந்த இடத்துல மேல வியாசர் கம்ப்ளீட் பண்றார். கோநாம மானவஹா லோகே தேவோவா தானவோபிவா, லோகத்துல யார்தான் நாம அப்படின்னா இந்த தான்னு சொல்றோமோ இல்லையா தமிழ்ல, அந்த மாதிரி கோநாமன்னா யார்தான், மானவகா மனுஷனாகட்டும், தேவோவா தேவர்களாகட்டும், தானவோபிவா அசுரர்களாகட்டும், அகங்கார ஜெயம் கிருத்வா சர்வதம் சுகபாக் பவேத், தன்னுடைய அகங்காரத்தை ஜெயிச்சு எல்லா சமயத்திலயும் சௌக்கியமா இருக்கிறதுங்கிறது யாருக்குதான் முடியும்? ஏதாவது ஒரு சமயத்துல தே பிகம் என்ன சொல்றது, ஈகோயிஸ்ட். எவ்வளவுதான் கண்ட்ரோல்டா இருந்தாலும் தங்களுடைய ஈகோவை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆயிடுறாங்க. தஸ்மாத் ராஜம் சித்த சுத்திர் மகதாமபி துர்லபா, அதனால ஹே ராஜன், இந்த சித்த சுத்திங்கிறது பூர்ண வைராக்கியமும் ஐகாகிரியமும். இந்த பூர்ண வைராக்கியம் தன்னுடைய கொண்ட காரியத்திலேயே குறிக்கோளா இருக்கிறது, பூர்ண வைராக்கியத்தோட இருக்கிறது. சித்த சுத்திகி, இந்த ஆசை இல்லாத கோபாதிகள் இல்லாத ஒரு மனசுங்கிறது இருக்கு இல்லையா, மகதாமபி, நம்ம யாரெல்லாம் மகான்கள்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அவளுக்கு கூட துர்லபம் தான். எத்தனைன சாதனியா, தானா வந்துடுன்னு நினைக்க கூடாது, நினைக்க முடியாது. எத்தனைன சாதனியாசா தத்விஹீனம் நிரர்த்தகம், அது மிக கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அதை அடைய நம்ம பார்க்கணும். அது இல்லாம நம்ம செய்யற காரியங்கள் எதுவுமே நிரர்த்தகம், பயனற்றதாக போயிடும், பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் என்ன ஆகும்? அட்டென்ஷனே இருக்காது, நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனே இருக்காது, ஏதோ ஆசைக்காக பண்ணிட்டு இருக்கோம்னு ஆகும். அதான் சொன்னார், தீர்த்தம் தானம் தபசத்தியம் எத்கிஞ்சித் தர்ம சாதனம், அதான் சொல்ல, அதாவது எத்கிஞ்சித் தர்ம சாதனம் தத்விஹீனம் நிரர்த்தகம். இது இல்லாம நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே, அதாவது தீர்த்தம், தீர்த்த யாத்திரை, தானம், தபஹா, சத்தியம், இது எதுவுமே இந்த அகங்காரத்தோடையும் தம்பத்தோடையும் நம்ம எது பண்றோமோ, கோபத்தோடையும் எது பண்றோமோ, சித்த சுத்தி இல்லாம எது பண்றோமோ அது நிரர்த்தகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த ஸ்ரத்தான்னு ஆரம்பிச்சார் பாருங்க. திரிவிதாஸ் லோகேஷன் திரிவிதாஸ் ஸ்ரத்தான்னு அது சொல்றாரு.
ஸ்ரத்தாத்திர திரிவிதா புரோக்தா சாத்விகி ராஜசி ததா. ஏன்னா ஸ்ரத்தை இப்ப ராவண கும்பகர்ணாதிகளுக்கு ஸ்ரத்த டெஃபினட்டா ஏகாகிரியம் இருந்ததா இல்லையா, பாக்கி விஷயங்கள்ல வைராக்கியம் இருந்ததா இல்லையா, அப்பதானே தபஸ் பண்ண உடனே பிரம்மா ஆவிர்வாவமாய் அவளுக்கு வரம் கொடுக்க முடிஞ்சது. சோ அவளுக்கும் ஸ்ரத்தை இல்லாம இல்ல, பக்தி இல்லாம இல்ல, ஐகாகிரியம் வைராக்கியம் இல்லாம இல்ல. ஆனா அது வாஸ்தவமான ஸ்ரத்தைன்னா அது தாமசி ராஜசி ஸ்ரத்தா வகையில வந்துருக்கு. சோ அந்த ஸ்ரத்த பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறதுக்காக ஸ்ரத்தாத்திர திரிவிதா புரோக்தா சாத்விகி ராஜசி ததா தாமசி சர்வ தேகினாம் தர்ம கர்மசு. எல்லா தேகிகளுக்கும் ஸ்ரத்த இருக்கு, தாங்க பண்ற தர்ம காரியங்கள்ல ஸ்ரத்த டெஃபினட்டா இருக்கு. அந்த ஸ்ரத்தை இந்த 3 விதமா இருக்கு. சாத்விகி துர்லபாலோகே யதோக்த பலதா சதா. சாத்விகிங்கிறது தான் துர்லபா, அந்த சத்துவகுணத்தினால வரக்கூடிய ஸ்ரத்த ரொம்ப துர்லபமானது. அதுதான் உண்மையா நம்ம விரும்புற பலனை கொடுக்கக்கூடியது. ததர்த்த பலதா புரோக்தா ராஜசி விதி சம்யுதா. விதிவத்தாக செய்யப்படக்கூடிய ராஜசி ஸ்ரத்தையும் சாத்விக ஸ்ரத்தையில என்ன பலன் கொடுக்குமோ அந்த பலன்ல அர்த்த பலன் தான் கொடுக்கும். இது பரிகாரங்களுடைய பலன்ல ப்ராப்ளம் என்னன்னு புரிகிறது இல்லையா. தாமசி அபலாராஜன் நது கீர்த்திகரி புனகா. இந்த தாமசி ஸ்ரத்தாங்கிறது இருக்கு பத்தில, அது பலனையும் கொடுக்காது கீர்த்தியும் கொடுக்காது, அதனால நம்மளுக்கு பேரும் கூட வராது. காமக்ரோதா விபூதானாம் ஜனானாம் நிருபசத்தம. சோ அதனால இந்த தாமசி ஸ்ரத்தாங்கிறது காமக்ரோதத்தினால அபிபூதமான ஜனங்கள், அவள்கிட்ட ஸ்ரத்த இருந்தாலும் அது கெடுதலுக்கு தான், அவளுடைய வீழ்ச்சி காரணமாகவே ஒழிய வாஸ்தவமா பலன் கொடுக்கறதா ஆக போறது இல்ல அப்படின்னு நடுவுல இந்த 2-3 ஸ்லோகங்கள் என்ன இருக்குன்னா சித்தம். இது இந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கதையிலிருந்து நடுவுல ஆரம்பத்துல சொன்ன விஷயங்களுக்கு நடுவுல அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த 2-3 விஷயங்களை சொன்னார். அதனால இது சித்தமா இருக்கலாம், வேற எங்க இருந்தா இந்த ஸ்லோகங்கள்ல வந்திருக்கலாம். இந்த பிராக்கெட்ல காமிச்சிருக்கா பிரக்ஷிப்தம்னு சொல்லுவா, இன்டர்போலேஷன் அப்படின்ட்டு. சோ இந்த எடிட்டர் அது இன்டர்போலேஷன் இந்த கான்டெக்ட்ல நினைக்கிறார், வேற எந்த இடத்துல போடுறதுன்னு சொல்ல முடியல, அதனால இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டா. வாசனா ரஹிதம் கிருத்வா தச்சித்தம் சிரவணாதினா. அதனால நம்ம உண்மையில என்ன பண்ணணும், சித்தம் நம்மளுடைய மனச சிரவணாதினா, அந்த சிரவண மனநங்கள் இருக்கு பாருங்க, புராண சிரவணங்கள்லாம் பண்றோம் பாருங்க, அந்த புராண சிரவணங்களை பண்ணி வாசனா ரஹிதம் கிருத்வா மனசுல சம்ஸ்காரங்கள் நல்ல சம்ஸ்காரங்களை ஏற்படுத்தி கெட்ட சம்ஸ்காரங்களை இல்லாததாக, அந்த வாசனைகளை இல்லாததாக செய்து தீர்த்தாதிஷு வசே நித்தியம் தேவி பூஜன தத்பரஹா. அதனால அந்த வாசனைகள் ஏதும் அற்றவனாக, கெட்ட வாசனைகள் துர்வாசனைகள் அற்றவனாக, தீர்த்தாதிஷு வசேன் புண்ணியக்ஷேத்திரங்கள்ல வசிக்கணும், தேவி பூஜன தத்பரஹா சதா சர்வகாலமும் தேவி பூஜனத்திலேயே அது ஒன்றத்திலேயே நோக்கமுடையவனாக, தேவியை பூஜிக்கிறதுக்காகவே பூஜிக்கிறவன், பலனுக்காக இல்ல. வியாயம் தஸ்யா பதாம்போஜம், அவளுடைய திருவடிகளையே சதா நினைச்சுட்டு கலிதோஷ பயார்த்திதா, கலியினால நம்ம பாதிக்கப்பட்டுடக்கூடாதுன்னு, கலிதோஷம் நம்மளை பாதிச்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா ஆனானப்பட்ட பரீட்சித்தே என்ன பண்ணா, ரொம்ப நல்லவனா தான் இருந்தான், ஆனா சடனா அந்த பாம்பு தூக்கி ரிஷியோட கழுத்துல போடணும்னு அவனுக்கு ஏன் தோணித்து, அது கலிதோஷம். அந்த மாதிரி கலிதோஷத்தினால நம்ம பீடிக்கப்பட்டுடக்கூடாது. ஒவ்வொரு க்ஷணமும் அம்பாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி நம்மள நல்ல வழியில அழிச்சுன்னு போனோம், எனக்கு நல்ல வழியை காட்டு. நம்ம பிரார்த்தனை பண்றது எனக்கு அந்த இதெல்லாம் இருக்க தர்மார்த்த காம மோட்சானம்னு இல்ல, எனக்கு நல்ல வழியை காட்டு, நல்ல புத்தியை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் இல்லையா. கலிதோஷ பயார்த்திதா ஏவம் து குர்வதஸ்தஸ்ய ந கதாச்சித் கலேர் பயம். இந்த மாதிரி துர்வாசனைகளை விட்டுட்டும் அம்பாளுடைய திருவடிகளையே நல்ல புத்தியை காட்டுறதுக்காக எவன் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கானோ, கலிகிட்ட பயந்துட்டு ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்கானோ, அவன் கலியினால பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. அனாயாசேன சம்சாரான் முச்சதே பாதகி ஜனஹா. மகா பாதகியா முன்னாடி இருந்திருந்த போதிலும் இந்த மாதிரி இப்ப இருக்கிறவன் அம்பாளுடைய அனுகிரகத்தினால தானாக விடுவிக்கப்பட்டு சம்சாரத்திலிருந்து அவனுக்கு மோட்சம் கிடைக்கும், டெஃபினட்டா அவன் விடுவிக்கப்படுவான். அந்த மாதிரி நடந்துக்கணும். அதனால நம்ம அகங்காரத்தினால பாதிக்கப்பட்டுடாம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதாக ஆனான பத்திர விஸ்வாமித்திரர் வசிஷ்டரே இதனால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அந்த கதையை சொல்லி, அதனால இந்த இவெல்லாம் இருக்கானே இந்திராதிகளுக்கெல்லாம் இந்த மனசுல ஒரு தோஷம் வந்ததுன்னு சொன்னா அந்த தோஷத்தை நம்ம இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கஷ்டப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு, இது நம்மளுடைய சம்ஸ்காரங்கள்னால அகங்காரங்கள்னால வருது அப்படிங்கறதாக வியாசர் ஜனமேஜயர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். மேல என்ன சொல்றாங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சஹனா பவது சஹனோ புனக்து சஹ வீர்யம் கரவாவகை தேஜஸ்வி நாவதி தமஸ்து மா வித்விஷாவகை.